ஜனநாயகன் படத்திற்கு தன்னுடைய ஆதரவு குரலை எழுப்பியிருக்கிறார் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள். தொடர்ந்து காங்கிரசிலிருந்து எழக்கூடிய ஆதரவு குரல்கள் பல்வேறு அரசியல் காரணங்களும் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த தருணத்தில் நம்முடைய இணைந்திருக்கிறார் மாநில காங்கிரசினுடைய தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்கள். சார் வணக்கம், இணைப்பில் வந்ததுக்கு நன்றி. திரு ராகுல் காந்தி அவர்களுடைய இந்த ஆதரவு போஸ்ட் இதை திரு விஜய் ராகுல் இவர்களுக்கு இடையிலான அந்த நட்புணர்வு அதில் மட்டுமே பொருத்தி பார்க்கணுமா, இல்ல இதுல அரசியல் காரணங்களும் இருப்பதாக நாங்க புரிஞ்சுக்கலாமா? இதுல அரசியல்லாம் இல்லாம டெமோக்ராட்டிக் போர்சஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்களோ இதை எதிர்க்க வேண்டும். தொடர்ந்து மோடி அரசு, பிஜேபி கவர்மெண்ட், இடி, சிபிஐ, ஐடி, எலெக்ஷன் கமிஷன், இப்ப புதுசா சிபிஎஃப்சி, சேம்பர் ஆஃப் பிலிம் காமர்ஸ் இவங்களையும் எடுத்திருக்காங்க கையில, சென்சார் போர்டு கையில எடுத்திருக்காங்க. எடுத்துட்டு யார் யாரெல்லாம் அரசியல் ஒப்பந்தம் போடணுமோ, பொலிட்டிக்கல் அக்ரிமெண்ட் போடணுமோ, இதை மிரட்டி ஏதாவது சாதிக்க முடியுமான்னு முயற்சி பண்றாங்க. அது சாதாரணமா நடக்கிற வழக்க ஒரு சிங்கிள் ஜட்ஜி ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க, யூ சர்டிபிகேட் கொடுங்கன்னு. உடனே இவங்க அதை எடுத்துட்டு மதியமே அப்பீல் போறாங்க. அப்பீல் போறதுல யார் வர்றாருன்னா துஷார் மேத்தா, சொலிசிட்டர் ஜெனரல் ஆஃப் த இந்தியா. அவ்வளவு முக்கியமான விஷயம் அவர் தமிழ் திரைப்படம் வர்றதுல தடுக்கிறதுக்கு இதை பண்ணாங்க. இது அரசியல் இருக்குன்னு காட்டுது. அதுக்கப்புறம் 21க்கு தள்ளி வைக்கிறாங்க. இவங்க உச்ச நீதிமன்றத்தை சுப்ரீம் கோர்ட் அப்ரோச் பண்ணும்போது சுப்ரீம் கோர்ட்ல கேவியட் போடுறாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு அரசியல் ரீதியா அதை அணுகுறாங்கன்றது தான் எங்க தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்த ட்வீட் போட்டிருக்காரு. எங்கெங்கெல்லாம் ஜனநாயகத்திற்கு எதிராக நடக்கிறதோ, டெமோக்ராட்டிக் அகைன்ஸ்டா மோடி அரசு இருக்கும், அங்கெல்லாம் தலைவர் ராகுல் காந்தி குரல் கொடுப்பவர். ஏற்கனவே எங்களுடைய இன்சார்ஜ் கிரீஷ் சோடங்கர் அவர்கள் இந்த பதிவை போட்டிருக்காரு. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பா விளக்கமா அறிக்கை கொடுத்திருக்கோம். அதற்கு பிறகு அதுலதான் கேள்வி எழுப்புறாங்க. என்னன்னா இவ்வளவு அரசியல் நெருக்கடி இருக்கு, அழுத்தம் இருக்கு அப்படின்னு பார்க்கக்கூடிய நம்மளாலே புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனா அதுல சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடிய தாவேக தலைவரோ இல்ல தாவேகாவோ எங்கேயுமே இதை சாடல, அவங்க கண்டனத்தை பதிவு செய்யல, அவங்க மௌனம் காக்குறாங்க. ஆனா அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல காங்கிரஸ்ல இருந்து இவ்வளவு ஆதரவு குரல்கள் ஏன் அப்படின்றதான் கேள்வியா இருக்கு. அவங்களுக்கு அச்சப்பட்டிருக்கலாம், பயந்து இருக்கலாம். எங்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எங்கெங்க ஜனநாயக குரல், டெமோக்ராட்டிக் வாய்ஸ் அங்க நசுக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் காங்கிரஸ் குரல் கொடுக்கும். அதுதான் எங்களுடைய பார்வை. அவங்களுடைய அமைதிக்கு பின்னாடி அந்த பயம் தான் அப்படின்றத காரணமா எடுத்துக்கணுமா, இல்ல இது அரசியலாக்காம சட்டப்படி என்ன சந்திக்கணுமோ அதை சந்திக்கிறோம் அப்படின்றதுக்கு அவங்க தயாரா இருக்காங்களா? அப்போ அரசியல் ரீதியா தமிழ்நாடு அரசை இவங்க தாக்குறாங்க, கிரிட்டிசைஸ் பண்றாங்க, ஏளனப்படுத்துறாங்க. மாண்பு முதலமைச்சர் அதுக்கு ஆதரவா குரல் கொடுக்கிறாருல்ல. இப்ப சிபிஐ, இடி, ஐடி, என்போர்ஸ்மெண்ட், எலெக்ஷன் கமிஷன் கூடவே காமர்ஸ் ஆஃப் பிலிம் சேம்பர், சென்சார் போர்டு எல்லாம் சேர்ந்து இருக்குன்னு அவரே சொல்றாரு. அப்ப அவரே சொல்லும் போது இவங்க ஏன் சொல்ல மாட்டேன்றாங்க? அரசியல் கருத்து வேறுபாடுள்ள கட்சியெல்லாம் ஆதரிக்குது. இது ஒரு படமா பார்க்கல, ஒரு நடிகரா பார்க்கல, அநீதி நடக்கும் போது குரல் கொடுக்குறாங்க. இதுதான் யதார்த்தம். இதுதான் தமிழ்நாடுடைய பாரம்பரியம், பண்பு. ஆனா அவங்க கட்சியில இருந்து யாரும் குரல் கொடுக்காத வருத்தம் தான். அவங்க கொஞ்சம் அச்சப்பட்டிருக்கலாம், இது ஒரு மிகப்பெரிய சக்தி நம்மளை எதிர்க்குதுன்னு. போக போக தெரியும் அப்படி அவங்க ரியாக்ட் பண்றாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். எங்களுடைய கடமை எங்கெங்க ஜனநாயகத்துக்கு எதிராக நசுக்கப்படுகிறதோ, டெமோக்ராட்டிக் வாய்ஸ் நசுக்கப்படுகிறதோ அங்க நாங்க குரல் கொடுப்போம். இதுதான் காங்கிரஸ். தேங்க்யூ. நன்றி சார், இந்த தருணத்தில் இணைப்பில் வந்தமைக்கு நன்றி.